வணக்கம். இன்றைக்கி வந்து பீட்ரூட் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்யப்படுறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். 2 குத்தளவு கறிவேப்பிலை, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு அரை துண்டு இஞ்சி, 3 வந்து பூண்டு. இப்போ இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டை வந்து துருவி எடுத்துக்கிறலாம். பீட்ரூட்டை துருவிடுங்க நல்லா. இப்போ துருவியாச்சு. இப்போ இதில் கூட வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். எப்படி வெங்காயம் கட் பண்ணோன்னா நீளமாக நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ பச்சை மிளகா 2 இருக்குல்ல, அதையும் நல்லா மெலிசாக அதை மட்டும் பொடியாக கட் பண்ணிக்கிறோங்க. இது கூட நம்ம கருவேப்பிலை வச்சுருக்கோம்ல, அதையே வந்து நல்லா அப்படி சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை வந்து அந்த பீட்ரூட் கூட சேர்த்துடுங்க. அப்படியே வெங்காயத்தை நல்லா உதுத்து விடுங்க ஒன்றுன்னா. இப்போ இஞ்சி பூண்டு இருக்குல்ல, அதை நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூள். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஏன்னாட்டா பீட்ரூட்லேயே நமக்கு அதில் சூஸ் அதிகமாக இருக்கும், அதிலே கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. அப்படி உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது மாட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன மினி வடை மாட்டோம் அப்படியே தட்டி உள்ளே போட்டுருங்க. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பாத்திரம் கொள்ளுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு போடணும். அப்புறம் வந்து போட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா பொன்னிறமாக வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. அப்படியே இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ரொம்ப லோவில் வச்சிடாதீங்க, ரொம்ப ஹைலையும் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நமக்கு உள்ளேலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா பாருங்கள், நிறம் மாறிடுச்சு பாருங்கள். இந்த நிறம் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ மீத இருக்க மாவையும் இது மட்டும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மீத இருக்க மாவும் போட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 3 கொத்தளவு கருவேப்பிலை போட்டு அதை அப்படியே பொரிச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிறோங்க. இப்போ இதையும் அதை கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரணும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.